சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. தேவி வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து பார்த்து ரொம்பவே சந்தோஷமா வந்து இருக்காங்க. ஆஷ்னியும் நம்ம தேவியும் ஒவ்வொரு ரைடா வந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யா வந்து துர்காவை பார்த்துடுறாங்க. "உனக்கு இதே வேலையா போச்சா?" அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து எப்போதும் போல வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. "உன் கூட பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் என் ஃபேமிலியோட வந்திருக்கேன். நான் அவங்கள பார்க்க போறேன்னு" சொல்லிட்டு துர்கா மாட்டுக்கு சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து போறாங்க. என்னடா இவளுக்கு மட்டும் தான் ஃபேமிலி இருக்கிற மாரி என்னென்னமோ சொல்லிட்டு போறா. பார்க்க வந்தது என்ன? பார்த்தாச்சு, சண்டை போட்டாச்சு. அவ மாட்டுக்கு வந்து வந்த காரியத்த நிறைவேத்திட்டு அவ மாட்டுக்கும் போயிட்டாங்கிற மாரி சூர்யா யோசிச்சுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. "என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவமா இருக்க?" "இல்லக்கா, இங்க ஒருத்தன வந்து பார்த்தனா, அவன் கூட எப்போ பார்த்தாலும் வந்து சந்திச்சாலே சண்டையுமா வந்துகிட்டு இருக்கு." அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிகிட்டயும், அக்காகிட்டயும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. "நீங்க ஹேப்பியா இருந்தீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது கேட்டுட்டு இருக்காங்க. நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கேஷுவலா வந்து சூர்யா, ஹாசினி, நம்ம குட்டி பாப்பா தேவி எல்லாரும் வந்து நடந்து போயிட்டு இருக்கிறப்ப, அப்பன்னு பார்த்து துர்காவ வந்து பார்த்துடுறாங்க. "அச்சச்சோ! அம்மா இங்க தானே பார்த்தேன். எங்க போனாங்கன்னு தெரியலையே! என் அம்மா இங்க தான் இருக்காங்க." "என்ன சொல்றா? அம்மாங்கிறா? ஒண்ணும் புரியலையே." "ஆமாம்ப்பா, கோயில்ல பார்த்தேன்ப்பா. அவங்க தான்ப்பா எனக்கு வருங்கால அம்மாவா ஆகணும்னு நெனச்சேன். நான் அவங்கள பார்த்தே ஆவணும்." அப்படின்னு சொல்லும்போது, என்னடா இது! எங்க போனாங்கன்னே தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப தேவியம்மா அப்பன்னு பார்த்து ஒரு பெரிய ராட்டினம் இருக்கு. இந்த ராட்டினத்தில ஏறுனா, நிச்சயம் வந்து அம்மா எங்க இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு, ஹாசினியும், நம்ம தேவி அம்மாவும் வந்து ராட்டினத்தில வந்து ஏறுறாங்க. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. "எதுக்காக வந்து இங்க போணும்னு ஆசைப்பட்ட?" "அதாவதா ஹாசினி, நம்ம இங்கேருந்து உயரமா இருந்து பார்த்தா, அம்மா எங்க இருப்பாங்கங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம்ல." அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ரவுண்டு வந்து ஏற ஆரம்பிக்குது. வந்து சுத்தி, சுத்தி வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம தேவிய வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. "ஆ அங்க போறாங்கல்ல துர்கா, அவங்க தான் என்னோட அம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "யாரு அது? எனக்கு எதுவும் தெரியலையே." "நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்கன்னு சொன்னோனே, நான் நிப்பாட்ட சொல்றேன்னு" ஹாசினி சொன்னோனே நிப்பாட்டிடுறாங்க. அப்படியே இறங்கி வராங்க. லெஃப்ட், ரைட் வந்து தேடிட்டு இருக்காங்க. சரி வா இங்கேருந்து போலாங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க போல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து சூர்யா, ஹாசினி எல்லாரும் வந்து துர்காவ வந்து மீட் பண்ற மாரி இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து அவங்க தங்கச்சியும் வந்து அங்கேருந்து வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இனிமேட்டு அந்த ஃபேமிலிக்காவலாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு மாதவி வந்து கோச்சிட்டு போனோனே, இந்த பக்கம் ஆட்டோல வந்து போறாங்க. என்னடா இது சூர்யா மாமா வந்து எதிர்த்த வீட்டு துர்கா வந்து சந்திக்கலான்னு பார்த்தா, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அவங்க தான் போயிட்டாங்கல்ல, நம்ம பாட்டுக்கு இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு, அப்படியே கேஷுவலா வந்து இவங்க கார் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஊறுகாய் வந்து போட்டுட்டு இருக்காங்கல்ல குந்தவை, அவங்க வந்து மிச்சம் இருக்கிற ஊறுகாய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து ஒரு அண்ணாச்சி கடைக்கு வந்து வராங்க. வந்தோனே அப்படியே வந்து கேஷுவலா வந்து கேட்குறாங்க. "அண்ணாச்சி போன வாட்டி வாங்குன ஊறுகாய்லாம் வந்து வித்துச்சா?" அப்படின்னு சொல்லும்போது, "எதுவுமே வந்து விக்கவே இல்லன்னு" அந்த பையன் சொல்லான்ட்டு இருக்காங்க. சூப்பரா வந்து வித்துச்சும்மா. நான் எதிரே பார்க்கல இவ்வளோ விக்கும்னு." அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "இருக்கிற எல்லா பாக்கெட்டும் குடும்மா. இந்த அளவு ஓடும்னு எதிரே பார்க்கல. எல்லாரும் திருப்பி திருப்பி வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருந்தாங்கம்மா அந்த ஊறுகாவெல்லாம்." அப்படின்னு சொல்லும்போது, "போன வாட்டி போட்டதுக்கு இந்தாம்மா ரூ. 90. இது வித்ததுக்கப்புறம் காசு தரேங்கிற மாரி சொல்லிட்டு, எல்லா ஊறுகாயும் வந்து வாங்கிக்கிறாங்க. "அண்ணாச்சி என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? என்ன போய் கலெக்ஷனுக்கு பணம் வாங்கிட்டு வர சொல்லலான்னு போனீங்க. நான் வந்து வாங்கிட்டு வரலான்னு கிளம்பலான்னு இருக்கத்துக்குள்ள, இப்படி வந்து காச விரயமாக்கிட்டு இருக்கீங்களே! பணத்த வந்து குடுக்குறீங்க. போன வாட்டி வித்ததுல 2, 3 பாக்கெட் தான் வந்து வித்துச்சு." இது எல்லாத்தையும் வந்து குந்தவி வந்து கேட்குறாங்க. "தம்பி, கடை வச்சிருக்கிறது ரொம்பவே வந்து மனசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த பொண்ணு வந்து எவ்வளோ தெரியுமா ஹேப்பியா வந்து இருந்தாங்க. நம்ம தான்ப்பா வந்து என்கரேஜ் பண்ணணும். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அண்ணாச்சி இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. "இப்ப வேற ஏகப்பட்டதெல்லாம் வாங்குறீங்க. இதெல்லாம் சொன்னா புரியாதுப்பா. நானும் ஆரம்பத்தில இந்த இடத்துல கடை வைக்கிறப்ப, இங்கெல்லாம் ஓடவே ஓடாதுன்னு சொல்லி, நம்ம மனசையே புரிஞ்சுக்காம, நம்மளே வந்து கடன் உடன வாங்கி தான் கடைய வந்து நடத்துனா 4 காசு கிடைக்கும் தான் நம்ம வந்து முயற்சி பண்றோம். ஆனா நம்ம மனச புரிஞ்சுக்காத அளவுக்கு, "இங்கெல்லாம் கடை தொறந்திருக்கியாப்பா?" அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த நெலைமை யாருக்கும் வரக்கூடாது தான். நான் இது மாரிலாம் செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாதுன்னோனே, அந்த அண்ணாச்சி மேல வந்து குந்தவைக்கு ஏகப்பட்ட மரியாதைலாம் வந்துடுது. இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட ஒரு நல்லவர் இருக்காரா? என்னால நம்பவே முடியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ப குந்தவை, "சரி அண்ணாச்சி, இதே மாரி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. பண்ணீங்கன்னா, திருப்பியும் வந்து மொதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். கடை வச்சிருக்கிறதே 4, 5 பேருக்கு உதவி செய்ய தான். நீ பாட்டுக்கு போனோனே, அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்க." சூர்யாலேருந்து எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. தேவி அம்மா அடுத்த நாள் காலையில வந்து ஸ்கூலுக்கு வந்து போறாங்க. போனோனே, "என்ன பாத்தியா? பேசினியா?" அப்படின்னு சொல்லும்போது, "எங்க அம்மா வந்து பார்க்கலான்னு தான் இருந்தேன். ஆனா பார்க்க முடியாம போயிடுச்சு. நாங்க நேத்து வெளியில போனோம். எங்க அம்மாவ வந்து சந்திக்கலான்ட்டு இருந்தேன். ஆனா
கடைசியில் வந்து பார்த்தும் என்னால் பேச முடியாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து சந்திக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போதே, அதிகாரிகிட்ட வந்து நான் வந்து எழுதி குடுக்க சொன்னேனே. எழுதி குடுத்தேன். அவங்களும் கண்டுபிடிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி, தேவி அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஐடியா தரேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்க. படம் வரைவான்ல, ஆமா ஃபோட்டோலாம் தத்ரூவமா வரைவானே, அவன்கிட்ட வந்து உங்க அம்மா எப்படி இருப்பாங்க, ஏது இருப்பாங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல ஃபோட்டோ வந்து வரைஞ்சிட்டான்னு வச்சுக்கயேன், இத வந்து அந்த அதிகாரிகிட்ட கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுருவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, சரி நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு, அப்படியே கூட்டிட்டு வராங்க. உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? ஏஞ்சல் மாரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண் எப்படி இருக்கும், காது எப்படி இருக்குங்கிற விஷயத்த எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. அப்படியே வந்து அந்த சின்ன பையன் வந்து வரைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. வரைஞ்சு முடிச்சோனே வந்து அந்த ஃபோட்டோவ வந்து குடுக்குறாங்க. தேவி அம்மா வந்து பார்க்குற மாரி காட்டி, எபிசோட வந்து அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.